நீங்க தினமும் 100, 200, 500 அப்படிங்கிற அளவில் தான் சம்பாதிக்கிறீங்களா? நீங்களும் நிச்சயம் ஒரு நாளில் நாளொன்றுக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு உயர்வீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லோருக்கும் நடக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா இங்க ஒருத்தருக்கு நடந்திருக்கு. வால்மார்ட் நிறுவனத்துடைய CEO டக் மெக்மில்லன். முதல்ல இவர் ரூபாய் 500 சம்பளம் வாங்கியிருக்காரு. இப்போ ஒரு மணி நேரத்திற்கு 2,60,000 சம்பளமாக வாங்குகிறார். ஆரம்பத்தில் இவர் வால்மார்ட் நிறுவனத்தில் ஒரு மணி நேரத்திற்கு $6 என கிடங்கு ஊழியராக பணிக்கு சேர்ந்து இப்போ அந்த நிறுவனத்தின் CEO-ஆக பணிபுரிந்து வருகிறார். அவருடைய தற்போதைய சம்பளம் ஒரு நிமிடத்திற்கு இந்திய மதிப்பில் $4,600. ஒரு மணி நேரத்திற்கு 2,60,000 சம்பளமாக பெறுகிறார். வால்மார்ட்டோட தலைமை நிர்வாகி அதிகாரியான டக் மெக்மில்லன் போன வருஷத்துல $27.5 மில்லியன் சம்பாதித்திருக்கிறார். இவர் ஒரு வாரத்திற்கும் குறைவான வேலை நேரத்தில் ஒரு வீட்டையே வாங்க முடியுமாம். 2011ஆம் ஆண்டு முதல் $905 பில்லியன் மதிப்புள்ள சில்லறை விற்பனை நிறுவனமான வால்மார்ட்டில் மெக்மில்லன் தலைமை தாங்கி வருகிறார். மேலும் இந்த மாத இறுதியில் அவர் ஓய்வு பெற உள்ளதாகவும் சொல்லப்படுது. அவர் வாங்கிய $27.5 மில்லியன் $1.5 மில்லியன் சம்பளம், $20.4 மில்லியன் பங்குகள், $4.4 மில்லியன் ஈக்விட்டி அல்லாத ஊக்க ஊதியம். மெக்மில்லன் 1984ஆம் ஆண்டுல வால்மார்ட்ல அங்க ஒரு மணி நேரத்திற்கு $6.50 ட்ரெய்லர்களை இறக்கி வேலை செய்ய தொடங்கி இருக்கிறார். இன்னைக்கு அவர் தலைமை நிர்வாக அதிகாரியா ஒரு மணி நேரத்திற்கு சராசரியா $3,127 சம்பாதிக்கிறார். இது ஆரம்ப கட்டத்தில் அவர் வாங்கியதை விட சுமார் 481 மடங்கு அதிகம். ஒரு நிமிடத்தில் அவர் தோராயமா $5 சம்பாதிக்கிறார். 20 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் சராசரி அமெரிக்க தொழிலாளியின் ஆண்டு வருமானமான சுமார் $62,088 விட அதிகமாக சம்பாதிப்பதாகவும் சொல்லப்படுது. அமெரிக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு வாங்க வேண்டும் என்றால் 10 to 20 வருடங்கள் சேமித்து அந்த பணத்துல தான் வீடு வாங்க முடியும். அதே நேரத்தில் மெக்மில்லன் ஒரு வாரத்திற்குள்ளால ஒரு வீடை வாங்க முடியும். ஆரம்பத்தில் குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்தாலும் அவர் அதிக அளவு படிக்கவும் செய்திருக்கிறார். இவர் ஆர்கன்சாஸ் பல்கலைக்கழகத்தில் கணக்கியல்ல இளங்கலை பட்டமும், துல்சா பல்கலைக்கழகத்தில் MBA பட்டமும் பெற்றிருக்கிறார்.